மொழி இறுதியாகாத எழுத்துக்கள், அதாவது சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் எடுத்துப்போம். உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது. மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வந்து சொல்லோட இறுதியில் வரும். அடுத்து பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் வந்து அளபடைகளில் சொல்லின் இறுதி எழுத்தாக வரும். மொழி இறுதி எழுத்தாக வர்றதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் எடுத்திருக்காங்க. உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வர்றது கிடையாது. அளபடையில் சொல்லின் இறுதி எழுத்தாக தனித்து வரும். அடுத்து பார்த்தோம்னா மெய்யோடு இணைந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் வரும். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இறுதியில் வராது. அடுத்து பார்த்தோம்னாக்கா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் சொல்லோட இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா, சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களில் ஒரு 11 எழுத்து சொல்லுவோம் பார்த்துருப்போம். அதை தவிர்த்து இருக்கிற 7 எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் மொழி இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்களில் அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த பாருங்கள், இது வந்து அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து மொழி இறுதி எழுத்துக்களாக வரக்கூடிய எழுத்துக்கள். அதை தவிர்த்து இருக்கிற 7 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள். நான் பாக்ஸ் கொடுத்துருக்கிறது சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். பாக்ஸுக்கு வெளியில் இருக்கிறது சொல்லின் இறுதி எழுத்துக்களாக வராத எழுத்துக்கள். அடுத்து பார்த்தோம்னாக்கா ஒகர வரிசையில் பார்த்தோம்னா நோங்கிற எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் வந்து மொழி இறுதி எழுத்துக்களாக வராது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நோங்கிறது மட்டும் எதுக்கு எக்ஸப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. நோங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கிறது பொருள். இந்த நோவை தவிர்த்து மற்ற ஒகர, அதாவது கோ, ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு முக்கியமானது வந்து இந்த இடத்துல நோங்கிறதுக்கு பொருள். நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்குரிய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா துன்பம். மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் அப்படின்ட்டு 3 தான் பிரித்து சொல்லியிருப்பாங்க. உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா தனித்து வர்றது கிடையாது. அளபடையில் தான் வந்து சொல்லின் இறுதி எழுத்தாக வரும். இன்னொன்று மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய்யா மட்டும்தான் வந்து சொல்லின் இறுதி எழுத்தாக வரும். அடுத்து ஆயுத எழுத்து பார்த்தோம்னா சொல்லோட இறுதியில் வராது. மெய்யெழுத்தில் பார்த்தோம்னாக்கா 7 எழுத்து. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இங்கு. இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. நோங்கிறதுக்கு துன்பம் அப்படின்னு பொருள். ஷெட்யூல் 1 படி நான் வந்து நோட்ஸ் போட்டு வந்துகிட்ருக்கேன். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சிக்யூஏ அட்வைசர் அப்படிங்கிற டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.